நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுச்சு. ஏன்னா அதற்குண்டான விளக்கங்கள் அவங்க தெளிவாக கொடுக்கல. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கார். 3 விதமான என்னென்ன சந்தேகங்கள் அப்படின்னா, அந்த செருப்பு வீசுவது தொடர்பான ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதாவது அந்த கூட்டத்தில் செருப்பு வீசும் விதமாக அந்த கட்சியை சாராதவர்கள் இருந்தாங்க, அதனால தான் பிரச்சனை உருவானது அப்படின்னு ஒரு தோற்றம் நம்மளுக்கு இருந்தது. அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் உண்மையிலுமே அங்கே என்ன நடந்தது அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறேன். அந்த வீடியோவை கவனிங்க. சார் போயிடுங்க. அப்பவே கேட்டேன் போயிடுங்க. கொஞ்சம் வழி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து அந்த பவுன்சருக்கு ஆப்போசிட் பக்கம் பேசியிருக்காரு. பவுன்சர் இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பக்கம் பேசியிருக்காரு. அவருடைய பின்பக்கம் தான் அந்த பவுன்சர்கள் இருக்காங்க. இந்த செருப்பு வீசப்பட்டது அந்த பவுன்சர்கள் பக்கம். அப்போ விஜய் வந்து அந்த முழு பேச்சுமே ஒரே ஒரு பக்கம் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஆம்புலன்ஸ் வர பக்கம் அந்த பக்கம் தான் பேசியிருக்காரு. அப்போ பேக் சைட்லேருந்து தான் அந்த செருப்பு வீச்சு வருது. அதுதான் நம்ம யாரோ மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலுமே அந்த செருப்பு வச்சு எதுக்கு வீசினாங்க அப்படின்னா, நம்ம எல்லோரும் நினச்சோம் அவர் மேலே ஏதோ கோவத்தில் வீசுகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது கிடையாது. அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த போன தொண்டர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளவோ கத்தி கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அது கவனிக்க முடியாததுனால, இப்போ வேறு வழியே இல்லை, உயிர் போகுது அப்படின்றதுனால அந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது கல் எடுத்து அடித்தா நம்ம மேலே கவனம் வரும். அப்போ தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்குவாங்கன்னு தான் அவங்க கால்கள் இருந்த செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செருப்பு வீசினாவது நம்ம மேலே கவனம் வந்து பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சிடாத அவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் வீசியிருக்காங்க. ஸோ இன்னொரு கேள்வி எழுது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலை பாடும்போது தான் செருப்பு வீசினாங்க. அந்த பாடலை பாடினதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் அந்த பாடல் பாடுறது பிடிக்காத செருப்பு வீசினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் உண்மையே அந்த இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். அதிலிருந்து ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். சார் போயிடுங்க. அப்பவே கேட்டேன் போயிடுங்க. கொஞ்சம் வழி. இந்த வீடியோவில் கவனிச்சிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸை வழி அனுப்புவார். அது எப்போனா அந்த செந்தில் பாலாஜியை பற்றி அந்த பாடல் பாடாததுக்கு முன்னாடி தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பேசிட்டே இருப்பார். அப்புறம் ஆம்புலன்ஸில் வரும் ஃப்ரண்ட் சைடு. அதாவது அவர் யார் பக்கம் பார்த்து பேசுகிறாரோ அந்த பக்கத்தில் இருந்து தான் ஆம்புலன்ஸ் போகும். அதுக்கு வெளிவிட சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் தான் என்ன நடக்கும், அந்த செருப்பு வீச்சுன்றது நடைபெறும். ஆனால் செந்தில் பாலாஜி பேசுனது வந்து கடைசியில். அப்போ அந்த செருப்பு வீச்சு இல்லை. ஸோ அப்போ பாடத்துக்கு முன்னாடி செருப்பு வீச்சு நடந்ததுன்றது உண்மை. அது எதற்காக நடந்தது அப்படின்னா, அவங்க தாகத்தால் தவிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் பாருங்கள், அந்த பாடலாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த பவுன்சர்கள் வந்து தண்ணி கேட்பாங்க. கீழே இருந்து உள்ளே கேட்குறாங்க, தூக்கி போடுவாங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி கேட்டதுக்காக தான் அந்த செருப்புகள் வீசப்பட்டது அப்படின்றத தெளிவாக எந்த நிமிஷத்தில் எந்த செகண்டில் இது நடந்தது, இந்த பாடல் பாடுவதற்கு முன்பா பின்பா அப்படின்றத தெளிவாக விளக்கிட்டார். ஸோ எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்புறம் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கும் அதுக்கு உண்டான சந்தேகம் இருந்தது. இவங்க தான் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கங்கள் சொல்லிட்டார். அந்த ஜென்ரேட்டர் பக்கம் கூட்டங்கள் அதிகமாகி நெரிசல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தள்ளி தாங்க முடியாமல் வெளியே வரும்போது அந்த ஜென்ரேட்டருடைய ஷட்டர்லாம் உடைச்சிட்டு திறந்துட்டு உள்ளே வராங்க. உள்ள 4-5 பேர் நுழையும் போது இன்னும் அதிகப்படியான நெரிசல் காரணமாக உள்ளே வந்து அந்த ஜென்ரேட்டர் மேலே சுற்றி வந்தால் பல பேர் கரண்ட்னால் இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு கருதி தான் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த போராட்டத்தில் கத்தி குத்துலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. நிறைய யாரோ மர்ம நபர்கள் வந்து கத்தி குத்துலாம் நடந்தது அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கங்கள் சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி. அந்த மாதிரி கத்தி குத்து நடந்ததா, ஏதாவது ஒரு கத்தி குத்து நடந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அனுமதிச்சிருப்பாங்கல்ல, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அனுமதிச்சிருப்பாங்க. அப்படி இருந்திருந்தால் தகுந்த ஆதாரங்கள் கூட தான் நம்ம அதை ஏற்றுக்கலாம். யாராவது ஒருத்தராவது சொல்லுங்கள், எங்கே நான் இந்த கத்தி குத்து வாங்கி இந்த டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். பொதுவாக நீங்களே வந்து ஒரு இந்த மாதிரி மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி அரசுக்கு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய்யான பரப்புரையை பரப்புகிறாங்க. அப்படி உண்மையாலுமே கத்தி குத்து நடந்திருந்தால் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றத ஆதாரத்தை யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டார். எல்லா கேள்விகளுக்கும் அவர் சரியான பதில் சொல்லிட்டார். அந்த பிளேஸ் ஏன் இந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தீங்க, வேறு இடத்துல கொடுக்கூடாதுன்றதுக்கும் அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டார். லைட் ஹவுஸ் கார்னரு, உழவர் சந்தை, வேலுச்சாமிபுரம், இந்த 3 இடத்துல ஃபஸ்ட்டு 2 இடத்துல லைட் ஹவுஸ் கார்னரும் உழவர் சந்தையும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் கார்னர்ன்றது வந்து ஒரு போக்குவரத்து அதிகமாக பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இப்போ ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம். 3 வழி 4 வழி பிரிக்கக்கூடிய இடம் அது சென்டர். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கூட்டங்கள் கூட்டினா போக்குவரத்துக்கு மிகப்பெரிய நெரிசல் ஏற்படும். ஏன்னா விஜய் வரத்துக்கு காலதாமதம் ஆனதுனால 7-8 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போக்குவரத்து வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஜங்ஷன் என்பது வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல கொடுத்தா போக்குவரத்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுன்றதுக்காக அந்த இடத்த தவிர்த்துருக்காங்க. உழவர் சந்தைன்றது வந்து மிகச்சிறிய குறுகலான ஒரு பாதையாக இருக்கிறதுனால அது வந்து மக்கள் இவ்வளோ கூட்டம் வரும்போது அது பத்தாது அப்படின்றதுனால தான் வேலுச்சாமிபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா பரவலாக இருக்கிறது. ஸோ அப்போ இத்தனை கேள்விகளுக்குமே வந்து விடைகளை வந்து தெளிவாக செந்தில் பாலாஜி வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்ம என்னென்ன சந்தேகப்பட்டோம் அப்படின்றத விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. நாமளும் சரி ஒரு செகண்டை நாமளும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த விளக்கங்கள் சரியா, உண்மையிலுமே அந்த செருப்பு வந்து அந்த பாடல் பாடுவதற்கு முன்னாடி தான் வீசப்பட்டதா, இல்லை அந்த பாட்டு பாடும்போது தான் வீசுது அவங்க தான் வீசுனாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்து நானும் போய் செக் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் இது தெளிவாகிடுச்சு. இப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, நிர்வாகம் வந்து சரியாக இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது தாவேகா வந்து கூட்டங்கள் கூட்டுவது முக்கியம் அல்ல, அதிகப்படியான மக்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறது முக்கியமானது கிடையாது. ஆனால் யாரை நம்பி வராங்க, முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? ஒரு மக்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு வரானா முதல்ல விஜயை நம்பி வராங்க, தலைவனை பார்க்கணுன்னு வராங்க. அப்போ அந்த நிர்வாக குழு தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அனுப்பணும். இதுதான் ஒரு அரசியல் கட்டுப்பாடுன்றது. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கருத்து பேசுகிறோம், எவ்வளோ கூட்டங்கள் கூட்டுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த மக்களை சரியான பாதுகாப்போடு அனுப்பி வச்சுமா, அது சரியான முறையில் அந்த பிரச்சாரங்களோ அல்லது பொதுக்கூட்டங்களோ மாநாடுகள் நடந்ததா, சரியான கருத்தியல் ரோடு நடந்ததா, ஒரு கட்டுப்பாடோடு நடந்ததா அப்படின்றது தான் நாளைக்கு உங்களை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு வாக்குகள் செலுத்துவாங்க. இப்படி கட்டுப்பாடற்ற முறையில் நடந்து இத்தனை உயிர் சேதங்கள் போயிருக்கு அப்படின்னும்போது மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இந்த மக்களவே கட்டுப்படுத்த முடியலையே இவங்களுக்கு, இதவே ஒழுங்காக ஒரு கூட்டத்தாவே சரியாக வழிநடத்த முடியலையே. இப்போ இவங்க கிட்ட போகும்போது இதையே இவங்க சரி பார்க்காத இத்தனை உயிர்கள் போகுதுன்னா நாளைக்கு இவங்களை ஆட்சியில் அமர வச்சா நாளைக்கு எல்லாத்தையுமே அசாதாரணமாக செஞ்சுட்டு அது ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுவாங்க. அப்போ மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்றதுனால சரியாக நிர்வாகம் இல்லை, இவங்க இன்னும் அரசியலில் ரொம்ப நாட்கள் அனுபவம் ஆகணும், அப்போ தான் இவங்க கையில் நாட்டை ஒப்படைக்க முடியுன்றது மக்கள் தீர்ப்பை எழுதுவாங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தாவேகா கட்சின்றது வந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து சிறப்பான அந்த அரசியல் விதிமுறைகள், அந்த கருத்தியல் பரப்புரைகள், நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்களுடைய கருத்துக்கள்லாம் பரப்புங்க, அந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்குங்க. ஒருத்தர் உங்கள் மேலே விமர்சனம் வச்சாங்கன்னா, இப்போ பாரு செந்தில் பாலாஜி மேலே எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வச்சாங்க, எவ்வளோ கேவலமான சித்தரிப்பு வச்சாங்க. அவர் ஒரு இடத்துல கூட அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தலை, கோபத்தின் உச்சத்துக்கும் போகலை, நாகரிகமாக அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக கொடுத்துறாரு. இதுதான் அரசியல் அனுபவம்ன்றது. 25 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தன் மீது வந்து அது ஒரு மினிஸ்டர் அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் ஆக்ரோஷமாக பேசியிருக்கலாம். இது ஒரு அரசியல் யுக்திகள், இது அவருக்கும் கோபங்கள் இருக்கும், அவரும் அசிங்கமான திட்டம் தோணு இருக்கும். இருந்தாலும் இது ஒரு அரசியல், இது அரசியல் மேடை. இந்த இடத்துல இதை வந்து ஒரு பொதுமக்கள்லாம் பார்த்துருக்காங்க, நம்மளை நம்பி ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுருக்காங்க. அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அதை வார்த்தையை சரியாக பயன்படுத்தி சரியான விளக்கங்கள் கொடுத்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இதை தான் தாவேகா தொண்டர்கள் பண்ணணும். ஒரு தவறு நடந்துருதா, இனிமேல் ஒரு தவறு நடக்கக்கூடாது, அந்த மக்களுக்கு முதல்ல அரசியல் படுத்தணும். ஒரு தலைவர் பேசுகிறார் அப்படின்னா தெளிவாக முதல்ல கேட்கணும் என்ன கருத்துக்கள்னு. கருத்தரங்கள் நடத்தி மக்களை அரசியல்படுத்தணும். அந்த தொண்டர்களை அரசியல்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கும் திவிகன்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ ஓகே, வருங்காலத்தில் திவிக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அரசியல் கட்டுப்பாடு உள்ள கட்சியாக வளரணும் அப்படின்றத நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.